கைஸ் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அஜ்மல். அஜ்மல் வந்து இப்போ என்னமோ பண்ண போகிறாங்க, பார்க்கலாமா வீடியோவில்? அது இல்லாமல் வாங்க. என் தங்கச்சி தான் கைஸ் மென்டல் மாதிரி பண்ணுவா. இல்லை காய்ஸ், அப்படிலாம் பண்ண மாட்டாங்க காய்ஸ். நாங்கள்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம். எனக்கு அண்ணன் இருக்காங்களே, அந்த அண்ணன் நீ வந்து எத்தனை வயசுனா ஒரு 2 வயசு கூட 4 வயசு தான். 4 வயசு யாராவது பேசுவா. நீ அமைதியா இரு, நீ அமைதியா இரு, அமைதியா இருக்கேன். அதிபா அடுத்து போய் இதோ உங்கள் சேனல் மைதீன் பிவி. அத்தை மொதல் நம்ம எங்கள் அத்தைவா வந்து இப்போ வீடியோவில் போட போகிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அமைதியா இராதுப்பா, ஏன்னா தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வீடியோ கூப்பிட மாட்டேன், வெளியே போக சொல்லிடுவேன். ஆமாம், எந்த அமைதியா இரு, நான் பேசுகிறேன். வெளியே அனுப்பி கூட பண்ணியா? நான் இருறா, நீ பேசிக்கிட்டேன்னு. அவங்கள்ட்ட நீ எதுக்கு பேசுற? அவங்கள்ட்டெல்லாம் நான் பேசுவேன், போடா. எனக்கு வந்து பைத்தியம் மாதிரியே பண்றா கைஸ். எங்க அண்ணனுக்கு வந்து டிப்பு பிச்சிருவேன். நான் பேசுவேன், உனக்கு என்னட்டா? காய்ஸ் வந்து காய்ஸ் பண்ண போகிறோம். சூப்பரா இருக்கு. படுக்க போறீங்களாமா? நான் வெளியே போறேன். அப்படிதாங்க எங்கள் அத்தை அவங்க பேர் வந்து அமைதியா இருேண்டி. உனக்கு என்னதான் வந்துச்சாக்கும்? மென்டல் மாதிரியே பண்றேன். பேக்கை தூக்கி வை, அடிச்சு போடுவேன். அதிபா காய்ஸ் வந்து நாங்கள் அடிச்சு போடுவேன். காய்ஸ் வந்து நம்ம இது எங்கள் அண்ணனுக்கு வந்து கையில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு அதிபா அடிச்சு போடுவேன்? அப்புறம் வெளியே தோப்பேன். வெளியே தானே வந்துருக்கோம், அடிச்சு அங்கிட்டு அம்மா ரூம்குள்ளே தள்ளி விட்டுருவேன். ஆடு மாடெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ வந்து காய்ச்சி பண்ண போகிறோன்னா ஆடை பிடிக்க போகிறோம். ஆடை பிடிச்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். குட்டியா குட்டியாக இருக்கிறது நான் பாம்பு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன நினச்சிங்க? பாம்பு நம்ம பாப்பா பார்த்தேன். இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன புதுசாக இருக்கு மரம். நீங்கள் எதை பார்த்தீங்களா? நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? கோழி பறவை எப்படி நிற்கிதுன்னு பாருங்க. ஓய், இது என்ன வித்தியாசமாக இருக்கு மரம்? வித்தியாசமாக இருக்கு மரம். குட்டியாக இருக்குமோ அப்போ போது வளரும். சூப்பராக இருக்கே. சூப்பராக இருக்கு. கீழே பள்ளத்தை பார்க்கலே. வந்து காய்ஸ் வந்து நாங்கள் இப்போ நான் சார்ஜர் போட போகிறேன். தொழுதுட்டு வரதுக்குள்ளேயும் அது சார்ஜர் போட்டுருவேன். அந்த காய்ஸ் வந்து நாங்கள் அடிச்சு பேசுவேன். என் மீதாக இருந்தீங்கன்னா உனக்கு அவங்க புதுசு. அப்புறம் லைக் போட மாட்டாங்க. அமைதியாக இரு. ப்ளீஸ் லைக் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் லைக் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் லைக் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் உங்களுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ், எங்கள் அண்ணன் கேட்குறல. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானில் ஆமாம், பெல் ஐக்கான் ஆடில் போட்டுக்கோங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ தான் பண்ணலாம். இந்த மரம் ஆமாம், எங்கேயே பாட்ட மாதிரி இந்த மரத்தை நான் பார்த்ததில்ல. ஆமாம்,
ஆமாம் கைஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த மரத்தை. அதுக்குள்ளே புளிஞ்சு செடியும் பார்த்ததில்லை. இப்போ வந்து தான் பார்க்க போகிறோம். எல்லாமே கலர் கூட பார்க்கல. கிரேயன்ஸ் தான் பார்த்துருக்கோம். கலர் கிரேயன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இது பார்க்கலாமா? லைக் பண்ணுறேங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. ஓகே அடுத்த வீடியோ வந்து அப்புறமா வரும். ஆமாம் அப்புறமா பண்ணிடுறேன். கமெண்ட் வந்து யாருக்காவது சில மாம்ஸ் தெரியும்னா, எனக்கு அவ்வளோவா மாம்ஸ் தெரியாது. ஒரு ஆஃப் தான் தெரியும் மாம்ஸு. சொல்லிடுங்க மாம்ஸு. உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் தெரியும்னா எனக்கு மாம்ஸ் வந்து சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்ட் பிளேயராக இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறோம். மைண்ட் கிராஃப்ட் பிளேயராக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆடு வந்துச்சு. அப்போ வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். கமெண்டில் சொல்லுங்கள். பூ மலைலாம் இங்கே செடியில் தான் வச்சுருக்காங்க. அப்படி செடி வந்து நாங்கள் இப்போ வந்து பண்ணலாமா? ட்ரீ வந்து 2ல் வந்துருச்சு இந்த இது. ஆமாம் கைஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ வாங்க. ஓகேயா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரோஸ் பெட் செஞ்சிச்சு. ஆமாம் ரோஸ் பெட். இப்போ வந்து கலராக பெட் செய்ய முடியுமான்னு பார்த்தேன். ஆமாம் நம்மளே செஞ்சுட்டோம். ஆமாம் சாப்பாடு தேவை. தூங்கிடுவோம். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஈஷோ அப்படி தான் ஈஷோ கண்டுக்காதீங்க. அடுத்தவங்க போகலாம். இப்போ வந்து வில்லேஜ் தேடி போகணும். வில்லேஜ் வீட்டெல்லாம் இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது. ஆமாம் எவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க கொஞ்சம் பரவாயில்லையா. இப்போ வந்து ஆடு இப்போ தான் மாட்டோம். ஆமாம் ஆடு இப்போ வந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா நைட் ஆக போகுது. அந்த எங்கே சூரியன் நல்லா தெரியாது. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது. சூரியன் மறையிற பக்கத்து போய் பார்த்தா ஒரு வில்லேஜ் இப்போ வந்து பார்ப்போம். காய்ஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ரோஸ் மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மரம். மரத்துக்கு நம்மளுக்கு வில்லேஜ் தான் தேவை. ஒரு மரம் வில்லேஜ் தேடுற முன்னாடி இருட்ட போது இப்போ வந்து பார்க்கலாமா? இருட்ட போது யாரு இப்போ வந்து இருக்குன்னு பார்ப்போமா? இதெல்லாம் பார்த்தா இப்போ தண்ணிக்குள்ளே தான் போகிறோம். இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டு அப்புறம் எப்படி இறங்கி போயிடுவோம். இருக்க வண்டியே நாங்கள் போய் தூங்கிட்டு வச்சுக்கிறோமா? என்ன அது மாதிரி அதுக்குள்ளேயும் பெட்டு செஞ்சுட்டு வந்தானே. ஆமாம் அதனால இப்போ சீக்கிரமாக தூங்கணும் வேறு. ஆமாம் இது வந்து நீதான் தீபா அப்படிலாம் பண்ணக்கூடாது காய்ஸ். இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இப்போ வந்து நாங்கள் பண்ணக்கூடாது. கமெண்டில் சொல்லுங்க கைஸ். கமெண்ட் சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸா போலாமா? சூரியன் மறைய போகுது. கையெடு ஓகே வந்து கமெண்ட் நிறைய பேர் நைட் ஆகிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்க. இப்போ வந்து பார்க்கலாம். நைட் ஆகுது இருக்க போகுது. இப்போ வந்து நாங்கள் நைட்டாக தூங்கியாச்சு கைஸ்.
காலைல எழுந்திரிச்சிட்டோம் நம்மளுக்கு பெட்டு கூட கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே என்ன பண்ணுறோம். ஆமாம் தூங்கி எந்திரிச்சாச்சு சாப்பிட கூட வேணும். சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்னா ஒரு ஆடை பிடிச்சி சாப்பிட சொல்லுங்க. ஆடை நறுக்கி இப்போ வந்து நாங்கள் பள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன்னா பள்ளத்தில் மாட்டிதான் பண்ணுவாங்க. எட்ட படிக்குதுன்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அள்ள ஓடிக்கிட்டு மைடிங் பீபி ஏற்றமா வந்து நான் பார்த்தேன். சரி கைஸ், ரொம்ப நேரமாச்சு. அதனால் அப்புறம் எங்கள் அம்மா இதை திட்டுவாங்க. அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா கைஸ், பை பாய்.